Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 13/6/2024. ஆக்சுவலாக வந்து இந்த நியூஸை நான் வந்து லைவில் கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் லைவில் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் லைவ் கனெக்ட் ஆகலை. ஸோ விஷயத்துக்கு வந்துடலாம். நீட் யூஜி 2024 இப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு ரீநீட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1560 மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, கிரேஸ் மார்க் கொடுத்த அந்த 1560 மாணவர்களுக்கும் வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி 2024 ஆண்டு அவங்களுக்கு ரீநீட் எக்ஸாம் நடக்குது. ரீநீட் ஒன்லி ஃபார் 1560 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது இதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வருது. 1560 பேருக்கு ரீநீட் நடக்குது அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு இந்த 23ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 1560 பேர்த்தினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அந்த ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே மாறும். இப்போது இந்த எக்ஸாம் எழுதாத உங்களுக்கும் யார் அந்த ரீநீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அவங்கள தவிர மீதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அதாவது மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் எழுதி இப்போ ரிசல்ட் வந்திருக்கிற மற்ற மாணவர்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறதும் மாறும். அவங்களுடைய கேட்டகரி ரேங்க், கம்யூனல் ரேங்க், ஆல் இண்டியா கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறதும் மாறும். அப்போ ஜூன் 23ஆம் தேதி நீட் எக்ஸாம் ஒன்லி ஃபார் 1560 ஸ்டூடெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் அப்படின்னா, அந்த 1560 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்த அந்த மாணவர்களுக்கு மட்டும் திரும்பவும் மறுதேர்வு நடைபெறுவது. இந்த மறுதேர்வினுடைய முடிவு எப்போங்கிறது இன்னமும் தெரியப்படுத்தலை. அப்போது அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன ஆகாது, கவுன்சிலிங்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திரும்பவும் ரிசல்ட் வந்துருச்சு, இந்த 1560 பேர்த்துக்கும் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ரிசல்ட்டுக்கு பிறகு என்னாகும், எல்லாத்தினுடைய ஆல் இண்டியா ரேங்க்கும் மாறும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது இதனுடைய நியூஸை பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் அது. நீட் தேர்வு குளறுபடி 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த முடிவு. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்ற 1560 மாணவர்களுக்கும் மாணவியருக்கும் ஜூன் 23இல் மறுதேர்வு. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தகவல். தேசிய தேர்வு முகமையின் முடிவு குறித்து நீதிபதிகள் ஆலோசனை. அப்போது இது வந்து என்டிஏ தரப்பில் இருந்து உச்சநீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீதிபதிகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நியூஸினுடைய அப்டேட். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. நீட் யூஜி 2024 ரிசல்ட் அண்ட் லைவ் அப்டேட். 1563 மாணவர்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. யாருக்கெல்லாம் கருணை மதிப்பெண் வழங்கினாங்களோ அந்த மாணவர்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. அந்த மாணவர்களுக்கு வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு, அதாவது நீட் தேர்வு நடைபெறுகிறது. இந்த மறுதேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஜூன் 30ஆம் தேதியில் சுமாராக, ஓகேங்களா, ஜூன் 30ஆம் தேதி அவங்களுக்கான ரிசல்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த மறுதேர்வு நடக்கிறதுனால ஏற்கனவே ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மற்ற மாணவர்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு, அவங்களுடைய கம்யூனல் ரேங்க்கு, இது எல்லாமே கண்டிப்பாக மாறும். இப்போதைக்கு என்டிஏ தரப்பில் இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க நீதிபதிகள். அதாவது இதை படிச்சிடலாம். நீட் யூஜி 2024 முடிவுகள் 1563 மாணவர்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. அவர்களுக்கான மறுதேர்வு ஜூன் 23ஆம் தேதி நடைபெறும். கருணை மதிப்பெண் ஒதுக்கீட்டில் 1563 மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கான மறுதேர்வு என்பது ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறுகிறது. அந்த மறுதேர்வு எழுதிய ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு எழுதிய மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே
ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாணவர்களுடைய அந்த ஆல் இண்டியா அகில இந்திய ரேங்க் பட்டியல், அவங்களுடைய கம்யூனல் ரேங்க், இது எல்லாமே மாறுபடும். அப்போது கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜூன் 30ஆம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்டிஏ தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். இது தொடர்பாக வேறு ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கொடுத்துடலாம். இன்றைக்கி என்னமோ தெரியல, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதை நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.